ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து கிரியேட்டிவ் சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றது நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து கருப்பு உளுந்து களி தான் செய்ய போகிறோம். நம்ம இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இதை நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க ஊரில் சாப்பிட்லாம். இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அவ்வளோ நல்லது இது கருப்பு உளுந்து. பாருங்கள், அதுக்கு என்னென்ன பொருளுன்றது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே கருப்பு உளுந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் நிறைய பொடி பண்ணி வச்சுப்பேன், தேவைப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு. இது வந்து சிகப்பு அரிசி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் வந்து எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்து நான் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவைது நல்லெண்ணெய். இவ்வளோதான், அந்த 4 பொருள் தான் இதுக்கு. இப்போ வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இது வந்து வெல்லத்தை கொதிக்க வச்ச வெல்லத்தை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸ்ட்ரிம்மில் வச்சு நம்ம இதை கிண்டி விட்டுக்கினே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி கொதிக்கிற வரையிலும் நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம கொட்டி மாவு அதில் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். ஏன்னா அது அப்புறமா கட்டி கட்டியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கொதித்த பிறகு போட்டோமா. அதனால் இப்போவே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம பண்ணோமா இது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கொதி வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கிறோம் வெல்லத்தை. அதனால் இது ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து நம்ம கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ வந்து இந்த பச்சரிசி மாவையும் எடுத்து சிகப்பரிசி மாவு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். இதையும் இதில் போட்டுக்கின்னு நம்ம வந்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கினே இருக்கலாம். கிண்டி விட்டுக்கினே வந்து நல்லா கொஞ்சம் வேக்காடு நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இது மாவு நல்லா வெந்த பிறகு நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம 100 இதுக்கு வந்து நம்ம 1 கப்பு எடுத்துருக்கோம். 1/2 கப்பு நல்லெண்ணெய் எடுத்தால் போதும். இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நெய் போடக்கூடாது, வேறு எண்ணெயில் போடக்கூடாது, வேறு எண்ணெய் இதுக்கு சேர்க்கக்கூடாது. வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் இதில் சேர்க்கணும். நான் வெறும் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். இந்த உளுந்து களிக்கு நல்லெண்ணெய் தான் இடுப்புக்கும் வலுவு, நல்லெண்ணெயும் வலுவு, இந்த இது உளுந்தும் வலுவு தான் நம்மளுக்கு. அதனால நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது நல்லா உளுந்து வேகட்ட மாவு வந்த பிறகு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலரி விட்டுக்கினே இருக்கலாம். கொஞ்சம் இதுக்கு இனிப்பு கூடுதலாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு நம்ம கம்மியாக போட்டால் கூட இது வந்து உப்பு போட்டோமா கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு தெரியும். இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கப்பு சொன்னோம்ல, இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலரி விட்டுக்கினே இருக்கலாம். நல்லா வெந்து திரண்டு வரும்போது நல்லா உங்களுக்கே தெரியும் எப்படி வெந்து வருதுன்னு. இது வந்து நல்லா இடுப்புக்கு நல்லா சென்த்தான பொருள். இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எப்போ எல்லா டைமுமே சாப்பிட்லாம். இது இப்போ தான் சாப்பிட்ணுன்றது கிடையாது, எல்லா டைமுமே சாப்பிட்லாம். இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா உளுந்து வெந்து போச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் இன்னும் ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு விட்டாச்சு. 1/4 கப்பு இன்னும் ஒரு 1/4 கப்பு விட்டு நம்ம கிண்டி இறக்கிக்கலாம். இது வெறும் நல்லெண்ணெயில் தான் செய்யணும்.
பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். இனிப்பு நல்லா சாப்பிட்றவங்க தான் இன்னும் கூட இனிப்பு போட்டுக்கலாம். நம்ம போதுமானாலும் இனிப்பு திட்டமாக சாப்பிட்றவங்க இந்த ஒரு கப்பு போதும். பாருங்கள் சூப்பராக வந்துச்சு உளுந்தங்களி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இடுப்புக்கு நல்ல வலுவு கொடுக்கும். இது நல்லெண்ணெய் உளுந்தங்களி அவ்வளோ நல்லது. இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்று வரும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்தங்களிக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்றது என்னென்ன இது சேர்த்துருக்கேன். ஒரு 4 பொருள் தான், நிறைய பொருள் சேர்க்கல. இதில் ஒரு 4 பொருள் வச்சு உளுந்தங்களி நல்லா சத்தான உளுந்தங்களி நம்ம செஞ்சுருக்குறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இடுப்புக்கு கை கால் முட்டி வலிகள்லாம் இது அவ்வளோ நல்லது. கருப்பு உளுந்து இது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்று வரும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.